கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால யாரும் அங்கே ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க. அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாமே ரூடாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்குல்ல, அது உண்மையாக இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். சரி, நான் எதுக்காக இந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பிக்கு வந்து கையில் அடிபட்டுருச்சு. அதுக்காக தான் நாங்கள் வந்து சென்னை ராயப்பேட்டை ஜிஹெச்சுக்கு போயிருந்தோம். தம்பிக்கு வந்து கையில் லைட்டாக ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்டு போடலான்னு சொல்லிட்டு. சரி, அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாமே எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு வீடியோ வந்து எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே என்னால் வீடியோ எடுத்து கவர் பண்ண முடியல. எதுக்காக அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் வீடியோ எடுக்கக்கூடாதுப்பா, கட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி என்ன திட்டினாங்க. சரி, அதனால நானும் கட் பண்ணிட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளிப் இருக்காது. தயவு செஞ்சு நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க. வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. சரி, ஓகே. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன குறைகள் இருக்குது? குறைகள் இருந்தாலும் நிறைய குறைகள் இருக்குது. அதை வந்து நம்ம குறையாவே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா மக்களுக்கு வந்து இதுதான் அஃபோர்டபுளாக இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட காசு இருக்குது. அதனால் மக்கள் எல்லாமே விரும்பி இங்கே தான் வராங்க. இவங்க எதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன் தெளிவாக. இங்கே வந்து நிறைய கொஞ்சம் சேர் உட்காரத்துக்கு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாருமே ரோட்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கிற வயசானவங்களாம் நிறைய பேர் தான் வராங்க. அதனால் கொஞ்சம் சேர் போட்டால் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு லைனுக்கு உண்டான க்யூ வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ணி அங்கே மெயின்டைன் பண்ணணும். எதுக்காக நம்ம மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கும்பலாகவே கூட்டமாக நிற்கிறாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே உட்காரத்துக்கு இடம் இல்லாமல் நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் எல்லோரும் வெளியே போய் நிற்க வேண்டியதாக இருக்குது, வெளியே போய் உட்கார வேண்டியதாக இருக்குது. அங்கே வர எல்லா பேஷண்ட்டுமே பார்த்தீங்கன்னா வெளியே போய் தான் எதனா டீ காஃபி எதனா சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. வெளியே பார்த்தீங்கன்னா கேன்டீன்லாம் ப்ரொவைட் பண்ணி அங்கே சேல் பண்ணுறாங்க. அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருக்குது. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரைஸும் அப்படிலாம் இல்லை. மக்களுக்கு வந்து வெளியே போய் நடந்து போய் குடிக்கக்கூடாது, அவங்களுக்கு உள்ளே கேன்டீன் இருக்கிறத படி பார்த்தா கேன்டீன்லாம் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வெளியே போய் சுத்தனையும் அலையணும் அப்படின்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. அதேமாதிரி அங்கே இருக்கிற டாய்லெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியராக தான் இருந்துச்சு. நான் டாய்லெட்டை வீடியோ எடுக்கல. அங்கே இருக்கிற டாய்லெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக தான் இருக்குது. தண்ணியும் கொஞ்சம் நல்லா வருது. இன்னும் நிறைய ஹாஸ்பிட்டலில் தண்ணி வராமல் இருக்கலாம், டாய்லெட் கொஞ்சம் அசுத்தமாக இருக்கலாம். ஆனால் நான் போய் பார்த்ததில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாய்லெட் எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு நீங்கள் யாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா கூட ஒரு ஆள் இல்லாமல் போயிடாதீங்க. எதுக்காகனா, உங்களால் கண்டிப்பாக அலைய முடியாது. ஒரு ஸ்கேன் எடுக்கணுனாலோ, ஒரு எக்ஸ்ரே எடுக்கணுனாலோ, இல்லை ஒரு மாத்திரை வாங்கணுனாலோ, எதனா நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணுனாலோ ஃபஸ்ட்டு நீங்கள் போய் பில்லு கட்டணும். ஒரு 50 ரூபா கொடுத்து பில்லு கட்டணும். அதுக்கு உண்டான ரிசிப்டை வாங்கிட்டு ஒரு இடத்துல கொடுக்கணும். அந்த இடத்துலேருந்து உங்களை இன்னொரு இடத்துக்கு அனுப்புவாங்க. அங்கே போய் ஸ்கேன் எடுக்கணும். அந்த ஸ்கேன் எடுத்த இடத்துல போய் நீங்கள் டாக்டர் கிட்ட கொடுக்கணும். டாக்டர் கன்சல்ட் பண்ணுவாங்க. எங்களை கன்சல்ட் பண்ண டாக்டர் வந்து உண்மையிலே நல்ல மனுஷன் தான், நல்லாவே பேசினார். நாங்கள் வெளியே நின்றுந்தோம், ஜனமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்து எங்களை கூப்பிட்டார், வாங்கப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே வந்து நல்லா தான் பார்த்தாங்க, எங்கள்கிட்ட ட்ரீட் பண்ணாங்க. இது முழுக்க எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் இன்றைக்கி அனுபவப்பட்டு சொல்கிறேன். நீங்கள் யாரா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தனியாக போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு? நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக மட்டும் போயிடாதீங்க, உங்களை அலைய வைப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் அழிஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த மாதிரி முறைகள் பக்கத்துலேயே ஸ்கேன் ரூமு, பக்கத்துலேயே இந்த ரூமு, பக்கத்துலேயே இருந்தால் நிறைய வயசானவங்க வந்து அலைய மாட்டாங்க. அது கொஞ்சம் நான் அங்கே ஒரு குறையாக ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி அலைய வைக்கிறாங்களே மக்களை, இது அலைய வைக்காமல் இருந்தால் மக்கள் எல்லாருமே விரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். இந்த முறை வந்து அவங்க சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நாய் பூனை எல்லாருமே வளர்க்குறாங்க. உள்ளே வந்து அதெல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிசிப்ட் பில் கவுண்டர் போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களை யாருன்னா காசு கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு தராதிங்க. 50 ரூபா தான். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 100 ரூபா 150 ரூபான்னு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிகமாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா காசில் ஒன்று கொடுக்க தேவையில்ல, நீங்கள் 50 ரூபாய் கொடுங்க. இந்த வீடியோலேருந்து நான் என்ன தெளிவாக சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் வராங்க. அங்கே இருக்கிற டாக்டர்ஸ், நர்ஸு, ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்லாம் அட்டன் பண்ணுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க. அவங்க கத்துறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் அப்செட்லாம் ஆக தேவையில்ல. ஏன்னா எங்களை அட்டன் பண்ண கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருந்தாங்க. அப்புறமா அவங்களே சொன்னாங்க, எங்களுக்கு வேலை ஜாஸ்திப்பா, அதனால தான்ப்பா. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கம்பேர் பண்ணால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லான இருக்கும், பேஷண்ட் அங்கே கம்மியாக வருவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட்டையும் ப்ரைவேட்டையும் குறை சொல்கிறத விட்டுட்டு அங்கே என்னென்ன முறைகளை சரி செய்யணும் அப்படின்றத பற்றி பேசினா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டெப் நம்மளே எடுக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்படி தான், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் நல்ல ஹாஸ்பிட்டல்லாம். அவங்க வந்து செலவு அதிகமாக இருக்குது. கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எளிய மக்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது. ஸோ அப்படி இப்படி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு தான் போய் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் வராங்க, அங்கே கம்மியாக வராங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் பெஸ்ட்டாக இல்லை ஒஸ்ட்டான்னு என்னை கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். எதுக்காகனா எல்லாருக்குமே இந்த ஹாஸ்பிட்டல் வந்து யூஸ் ஆகுது, எல்லாருமே காப்பாற்றுது. நிறைய பேருக்கு வந்து கெட்ட விதமாக அமைஞ்சாலும் இது வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா நிறைய மக்கள் அவங்க பார்க்கணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ மக்களே, நீங்கள் யாரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா தயவு செஞ்சு தனியாக மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா அங்கே வந்து நிறைய இடத்துல அலைய வேண்டியது இருக்கும். ஸோ கூட யாருன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோவம் வரலாம். ஏன்டா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி நடத்துவாங்க, அங்கே ஒழுங்காக ட்ரீட்மெண்ட்டே பண்ண மாட்டாங்க, யாரையும் அவங்க ஒழுங்காக கூட மதிக்க மாட்டாங்க, நீ என்னடா இங்கே போய் சொல்லிட்டு இருக்க வீடியோவில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தில் அது உண்மை தான். நிறைய இடத்துல வந்து ஒழுங்காக மதிக்க மாட்டாங்க பேஷண்ட்ஸை. ஆனால் என்ன பண்ண முடியும், நம்ம கவர்மெண்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் நம்ம ஊரில் தான் இருக்குது. ஸோ மக்களாகிய நம்ம தான் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை வழி நடத்தணும், ஒழுங்காக ஆக்கணும். அதிகாரிகள் தப்பு பண்ணால் நம்ம விலகி போகிறத விட்டுட்டு நம்ம இறங்கி சரி செய்ய பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஹாஸ்பிட்டலுமே ஒன்று தான், எல்லாமே பெஸ்ட்டு தான்.